ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன மினி விளாக் பார்க்கலாமா. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எந்த விட வந்திருக்காது. கொஞ்சம் வெளியே போயிட்டோம். எங்கே இல்லை, கோயம்புத்தூர் தான் போனோம். நானும் அம்மா மட்டும் தான் போயிருந்தோம், வேறு அப்பாலாம் வரல. ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டு கோயம்புத்தூர் சின்ன வேலை அந்த வேலைக்கு தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு அந்த ஒர்க்கெல்லாம் அம்மா கொஞ்சம் அப்படியே வெளியே போய் நான் ட்ராப் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. நான் வந்து இங்கே அப்படியே வந்துட்டு பஸ்ஸில் தான் 2 பேர் போயிருந்தோம். அப்படியே அம்மா கொஞ்சம் ஒர்க்குன்னு சொல்லி கோயம்புத்தூர் போய்ட்டேன். நான் வந்து ஸ்டாப்பில் இறங்கி நான் ஒர்க்குக்காக வந்துட்டேன். இங்கே வந்து எப்பயுமே வந்து ஒர்க் வந்தால் 2 பேர் சேர்ந்து வரும். இந்த டைம் கொஞ்சம் அம்மாவுக்கு ஒர்க் பண்ண போயிட்டாங்க. அப்புறம் ஒர்க் முடிச்சுட்டு மேலே மார்னிங் போய் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பூரி, உருளைக்கிழங்கு மசாலா, சமோசா, கார சட்னி, தேங்காய் சட்னி சூப்பராக இருந்துச்சு. யாருக்கு இந்த காம்பினேஷன் சாப்பிட பிடிக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உக்கடத்துக்கு ஒரு சின்ன ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க்கு முடிச்சுட்டு அங்கே உக்கட ஷாப்பிங்க்கு வந்து கிளம்பிட்டோம். உக்கட ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன ஷாப்பிங்னு கேட்காதீங்க, சாரி சொல்ல முடியல. உக்கட ஷாப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கஸ்தூரி பவன்னு போயிருந்தோம், காந்திபுரத்தில் பஸ் ஸ்டாண்டில். இந்த புரட்டாசி மேலே நம்ம சைவ மீலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். தக்காளி சோறு வெறும் பருப்பு போட்டு நல்லாவே இல்லை, சாப்பிட சுத்தமாக பிடிக்கல. அதுக்கு சாம்பார் கொடுத்துருந்தாங்க, தேங்காய் சட்னி, ஊறுகாய், எந்த காம்பினேஷனும் பிடிக்கல. அதே வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டு அது 50 ருபீஸ், 50 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லாத சாப்பாடு, அவ்வளோதான் சொல்லுவேன். அப்புறம் காந்திபுரம் பஸ் ஏறி அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்க்கலாம். பாய்.